இறை இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் புனித வாரத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கும் நாம் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதிக்குரிய இறை வார்த்தையான புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 26 இறை வசனங்கள் 14 முதல் 25 வரையிலுள்ள இறை வசனங்களை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இத்தவக்காலத்தில் இயேசுவின் பாடுகளை பற்றி தியானித்து கொண்டிருக்கும் நாம் அவரது பண்புகளிலேயே உயர்ந்த பண்பான பாவிகளையும் தனக்கு துரோகம் செய்தவர்களையும் தன்னை காட்டிக் கொடுக்கப் போகிறவனையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் அவரது பரந்த அன்பை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுப்பான் என தெரிந்தும் அவனை 12 சீடருள் ஒருவனாக ஏற்றுக்கொண்டு 3 ஆண்டுகள் தன்னோடு பயணிக்க அனுமதிக்கின்றார். அவனிடம் எந்தவித பாகுபாடும் காட்டாமல் மற்ற சீடர்களைப் போலவே யூதாசையும் நடத்துகின்றார் இயேசு. அதிலும் குறிப்பாக பணப்பையை அவனிடம் கொடுத்து வரவு செலவு கணக்கை பார்க்கும் பொறுப்பையும் ஒப்படைத்திருக்கின்றார். இது இயேசுவின் உன்னத பண்பை எடுத்துரைக்கின்றது. நான் உங்களை அன்பு செய்வது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று இயேசு கூறிய வார்த்தையை வாழ்வாக்குகின்றார். அவர் வாழ்ந்து காட்டியதால் தான் நம்மையும் அவரை போல் வாழ அழைக்கின்றார். நமக்கு தீமை செய்பவர்களையும் துரோகம் செய்பவர்களையும் காட்டிக் கொடுப்பவர்களையும் மன்னித்து அவரவர் இருக்கும் நிலையில் குறை நிறைகளோடு ஏற்று அன்பு செய்து வாழ நமக்கும் அழைப்பு விடுக்கின்றார் இயேசு. யூதாசுக்கு மனந்திரும்ப பல வாய்ப்புகளை கொடுத்தது போல் நமக்கும் நாம் வழிமாறி செல்லும்போது திருந்தி வாழ பல வாய்ப்புகளை கொடுக்கின்றார். ஆனால் நாம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மனம் மாறி கடவுளின் பிள்ளைகளாக வாழ முற்படுகின்றோமா, அல்லது யூதாசை போல் மனதை கடினப்படுத்தி பாவ நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்திப்போம். ஜெபம். எல்லாம் வல்ல அன்பின் இறைவா, எங்கள் வாழ்வில் நாங்கள் உம் அன்பை மறந்து வழிதவறி செல்லும்போது நாங்கள் மனம் மாறி ஊதாரி மைந்தனைப் போல் உம் தந்தைக்குரிய அன்பை உணர்ந்து உம்மிடம் திரும்பி வர எங்களுக்கு பல வாய்ப்புகளை தருகின்றீர். அவ்வாய்ப்புகளை பயன்படுத்தி இப்புனித வாரத்தில் எங்கள் ஜெபம், தவம், தான தர்மங்களின் மூலம் எங்கள் பாவங்களுக்காக பரிகாரம் செய்து உம்மிடம் மனம் திரும்பி வந்து உம் ஊதாரித்தனமான அன்பில் அடைக்கலம் புகுந்திட எங்களுக்கு தேவையான அருளை தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமீன்.